सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अश्नात्यनन्तः खलु तत्त्वकोविदैः श्रद्धाहुतं यन्मुखयुज्यनामभिः न वै तथा चेतनया बहिष्कृते हुताशने पारमहंस्य पर्यगुः यद्ब्रह्म नित्यं विरजं सनातनं श्रद्धातपो मङ्गलमौनसंयमैः समाधिना बिभ्रतिहार्थदृष्टये यत्रेदमादर्श इव अवभासते तेषामहं पादसरोजरेणुम् आर्यावहेय अधिकिरीटम् आयुः यं नित्यदा बिभ्रत आशु पापं नश्यत्यमुं सर्वगुणा भजन्ति गुणायनं शीलधनं कृतज्ञं वृद्धाश्रयं संवृणुते अनुसम्पदः प्रसीदतां ब्रह्मकुलं गवाञ्च जनार्दनः सानुचरश्च मह्यम्। பிருது மகாராஜா தன்னுடைய பேச்சை முடிக்கிறச்சே பிராமணர்களுடைய ஒரு மகிமையை பற்றி சொல்லி எப்படி பகவானுடைய மனசில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஏன்னா பகவானை நம்ம சொல்லும்பொழுது பிரம்மண்ய தேவகாங்கிறோம். அந்த பிரம்மணி ஸ்திதாக ஏ வர்த்தந்தே ஆத்மானுபவத்தில் இருந்துட்டு அந்த யோகி ரூபத்தில் இருக்கக்கூடிய யோகிகள் நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் வேதத்தை அனுதினம் அத்தியனம் செய்பவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு தேவனாக இருக்கான் அல்லது அந்த அந்த பிரம்மண்யம் அந்த ஒரு பிராமணத்துவம்ங்கிறது இருக்கே அதற்கு அதுதான் பகவானுக்கும் ஒரு தேவதாரூபமாக இருக்குது. அதனால தான் லக்ஷ்மியை அடைஞ்சார், ஒரு பெரிய புகழ் வந்தது எல்லாம் சொல்லி முடித்தார் நமக்கு. அப்படி அந்த வேதத்தில் ஊறி இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய திருவடி தூளி தான் என் தலையில் எப்பொழுதுமே இருக்கட்டும்னு வேண்டிக்கிறார் பிருது மகாராஜா. எனக்கு ஒரு நன்மையை கொடுக்கட்டும், பிரசீததாம், எனக்கு அனுக்கிரகத்தை செய்யட்டும்னு சொல்லி பிருது நிறுத்துறார். மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார். மைத்ரேய உவாச்ச இதி ப்ருவாணம் நிருபதிம் பித்ருதேவ த்விஜாதயः துஷ்டுவுஹு ஹிருஷ்டமனசः சாதுவாதேன சாதவः. இப்படி கூறுகின்ற, அதாவது ப்ருவாணம் நிருபதிம் இந்த மாதிரி சொல்கிற அந்த நிருபதி அரசனை பித்ரு தேவ த்விஜாதயா பித்ருக்களும் தேவர்களும் த்விஜாதயா பிராமணர்களும் ஹிருஷ்டமனசா சந்தோஷமடைந்தவர்களாக சாதவாக நல்ல மனசு கொண்டவர்கள் சாதுக்கள். மனசு சந்தோஷமானாலும் வெளியில் சொல்லாமல் இருக்கலாமோ இல்லையோ, அதை நமக்குள்ளேயே வச்சுட்டு இவனுக்கு என்ன இப்போ சொல்கிறதுக்கு சொன்னால் கர்வம் வந்துடும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி இல்லையா சாதுக்கள் வெளிப்படையாக விஷயத்தை சொல்கிறவா நல்லவர்கள். ஸோ தேர் கைண்ட் பீப்புள். அதனால் நேராக அவனுக்கு துஷ்டுவுஹு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். எதை வைத்து சாதுவாதேன சாது சாது அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் நன்மைகள்ங்கிறத சொல்லி அவள் இப்போ ப்ரைஸ் பண்ண போகிறா. இதி ப்ருவாணம் நிருபதிம் இதி ப்ருவாணம் நிருபதிம் பித்ருதேவ த்விஜாதயா துஷ்டுவுஹு ஹிருஷ்ட மனசா சந்தோஷமடைந்த மனதுடன் கூடினவர்கள் சாதுவாதேன சாதவா. அந்த சாதுவாதம் என்ன அப்படிங்கிறது அந்த ஸ்துதிகள் இருக்கே ஸ்தோத்திரங்கள், அதை பின்னாடி பாக்கி அத்தியாயம் முழுக்க அதுதான் இருக்க போகிறது. புத்திரேண ஜயதே லோகான் இதி சத்யவதி ஸ்ருதி பிரம்மதண்டஹதः பாபः யத்வேனஹ அத்யதரத்தமஹ. எது எந்த காரணத்தினால வேனஹா வேணனானவன் தமஹா அத்தியதரத்து இருட்டை தாண்டினானோ, இங்கே தமஹாங்கிறத நரக்கம்னு நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறார். ஸோ நரக்கத்துக்கு போகிறதுலேருந்து தடுக்கப்பட்டு வேணன் எதனால் தாண்டினான்னா புத்திரேன லோகானு ஜெயத்தே பிள்ளைகளினால் ஒரு பிள்ளையினால் லோகான் ஜெயத்தே உலகங்களை வெல்ல முடியும் அப்படிங்கிற வெல்கிறான் ஒருவன் அப்படிங்கிற அந்த ஸ்ருதி வாக்கியம் இருக்கே அது அப்படிங்கிற ஸ்ருதினாலே இந்த இடத்துல வேத வாக்கியம்ங்கிறது மாத்திரம் இல்லை, பொதுவாக ஸ்மிருதிகளில் இருக்கக்கூடியதையும் நம்ம வேதம்னு தானே ஒத்துக்கிறோம். ஏன்னா ஸ்ருதியை ஒட்டி வந்திருக்கிறது தான் ஸ்மிருதி. அது ஸ்ருதினாலே கேட்கப்பட்டது. ஸோ மந்திர திரஷ்டாக்கள் எழுதினது ஸ்ருதி வேதங்கள். அதை நினைவில் வச்சுண்டு
அதுக்கு உகந்ததான சில கோட்பாடுகளை எழுதுறது தான் ஸ்மிருதிங்கிறது. ஸோ ஸ்மிருதிங்கிறதும் உங்களுக்கு வேதம் தான், வேதத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய விஷயம்தான். அதனால் புத்திரேன ஜெயதே லோகான, பிள்ளையினால் உலகங்களை ஜெயிக்கிறான் என்ற ஒரு ஸ்ருதியானது, என்ற வாக்கியம் என்பது சத்தியவதி, உண்மையாக இருப்பது தான். ஏனென்றால் அதுக்கு ஒரு மேல்கோள் என்னன்னா, உதாரணமே நமக்கு வேணனுடைய எபிசோட் தான். பிருத்து பிறந்தத்தினால பிரம்ம தண்ட ஹதஹா பாபஹா வேனஹா, பாபஹா பாபஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த வேணன் பிரம்ம தண்ட ஹதஹா அப்பி பிராமணர்களுடைய தண்டா பனிஷ்மெண்ட், அதனால் ஹதஹா கொல்லப்பட்டவன். பிரம்மங்கரிச்சு வேதத்தினால இடப்பட்ட ஒரு தண்டனை, அந்த தண்டனையினால் அடிக்கப்பட்டவன். ஸோ வேதத்துக்கு மாறுதலாக அவன் காரியங்கள் செய்ததுனால அந்த வேதமே பிராமணர்கள் ரூபத்தில் அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து அவனை கொன்னது இல்லையா. ஸோ பிரம்ம தண்ட ஹதஹா பாபஹா சஹா, பாபத்தை செய்தவன்கிறதுனால பாப உருவெடுத்தாற்போல் இருப்பவன் பாபஹா. அப்படிப்பட்ட வேணன் தமஹா அத்தியதரத்து, நரக்கத்தை அதி ததார தாண்டினான், நரக்கத்துக்கு போகாதபடிக்கு அவன் இருந்துட்டான். ஏன்னா அந்த உடல்லேருந்து கடையும் பொழுது முழு அந்த பாப்பங்கள் எல்லாமே ஒரு ரூபத்தில் நிஷாத ரூபமாக வேடுவனாக அது வெளில போயிடுத்துன்னு நம்ம பார்த்தோம். அப்போது அதுக்கு மேலே சம்ஸ்காரங்கள் பண்ணும் பொழுது அந்த சரீரத்துக்கு பாப்பம்ங்கிறது கிடையாது, வெறும் பாக்கி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச புண்ணியம் தான். அந்த புண்ணியமும் இங்கே பிருத்து ரூபமாக வந்துட்டதுனால உங்களுக்கு பாப்பம் இல்லை புண்ணியம் இல்லை, அப்போ மோட்சமானா எனக்கு தெரியல. அது அந்த பார்ட்டெல்லாம் இந்த ஒரு பாகவதத்தில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அவன் மொத்தம் நரக்கத்துக்கு போகிற சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த பிராமணர்களுடைய சாபத்தினால் அடிக்கப்பட்டா கூட அவர்களே கடைஞ்சு அந்த பாப்பத்தை வெளில எடுத்துட்டா வேறு ஒரு உருவமாக. பிருத்து மகாராஜா பிள்ளையாக பிறப்பதுங்கிறதே ஒரு புண்ணிய விசேஷத்தினால தானே. அப்போ எப்படி இருக்க முடியும் பாப்பம் அவனிடத்துல? பிள்ளையினால இந்த பாப்பத்தை போக்கி வேணனும் நல்ல உலகங்களுக்கு போயிருக்காங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு தெரியும். புத்திரேன ஜெயதே லோகான் ஈதி சத்யவதி ஸ்ருதி பிரம்மதண்ட ஹதஹா பாபஹா யத் வேனஹா அத்தியதர தமஹா. ஹிரண்யகசிபுஷ்சாபி பின்வரும் விஷயத்தை மைத்ரேயர் தானே இங்கே சொல்கிறார். அதனால் அவருக்கு புராணங்களினுடைய ஒரு ஸ்மிருதி இருக்கிறதுனால அவர் ஹிரண்யகசிபு பின்னாடி வரக்கூடிய அந்த கதையை இப்போ சொல்கிறார். ஹிரண்யகசிபுஷ்சாபி பகவன் நிந்தையா தமஹா விவிக்ஷு அத்தியகாத் சூனோஹோ பிரஹ்லாதஸ்ய அனுபாவதः. ஹிரண்யகசிபுஹு அப்படி ஹிரண்யகசிபுவும் பகவன் நிந்தையா தமஹா விவிக்ஷு, பகவான நிந்த பண்ணுறதுனால தமஹா இருட்டுக்குள்ள விவிக்ஷு நுழையணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவனாக பிரஹ்லாதன் தன்னுடைய பிள்ளையான பிரஹ்லாதனுடைய அனுபாவத்தா, அவனுடைய ஒரு அனுபாவத்தினால, அனுபாவம் இங்கே பாவனை, எப்படி ஒரு ஒரு நல்ல பிள்ளையினால குலமே சுவாசித்தம் பவத்தின்னு ஒரு சுபாஷிதம் ஒன்று உண்டு. ஏகேன சந்தன தருணா, ஒரே ஒரு சந்தன மரம் இருக்கட்டுமே ஒரு காட்டில், அந்த சந்தன மரம் அந்த காடை பூரா வாசனையாக்கிடுமா. அதுபோல ஒரு நல்ல பிள்ளை அந்த என்டையர் குலத்தையே உங்களுக்கு மேன்மையாக்கிடுவா. இவர் அப்பய தீட்சிதர் ஒருத்தர் பிறந்தார் அந்த குலத்தில். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நிறையா பேர் இருந்ததுனாலேயும் அந்த குலம் வாசனையோடு இருக்கத்தான் இருக்குது. ஆனால் அவர் ஆத்மார்ப்பண ஸ்துதியில் சொல்லும் பொழுது என் குலத்தையே நான் அடமானம் வைக்கிறேன்னு சொன்னதுனால இன்றைக்கி அந்த குலத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு மணி மாதிரி தானே. ஏதோ ஒரு விஷயத்தில் எய்தர் ஒரு சாகித்யமாக இருக்கட்டும், இல்லை யாக யஜ்ஞங்களாக இருக்கட்டும், தெய்வ காரியங்களாக இருக்கட்டும், ஒரு இந்த பப்ளிக் சர்வீஸாக இருக்கட்டும், எதுலேயோ அவளுக்கு அந்த சாது புத்திங்கிறது இருந்துடுறது. ஸோ ஒரு பிள்ளையினால் உங்களுக்கு என்டையர் குலம் உங்களுக்கு வாசித்தம் பவதின்னு சுபாஷிதம். அதுக்கு மாறுதலாக ஒரு கெட்ட இது இருந்ததுன்னா துர்கந்தேன தருணா அப்படின்னு விருக்ஷேன அப்படின்னு வரும். அது முழுக்க கெடுத்துடும். அதே போல் ஒரு கெட்ட பிள்ளை பிறந்தான்னா அந்த குலத்தினுடைய ஒரு பெயரையே கெடுத்துருவான் அப்படின்னு இருக்கு. ஹிரண்யகசிபுஷ்சாபி, ஹிரண்யகசிபுவும் பகவன் நிந்தையா, பகவானை நிந்த செய்வதனால
தமஹா விவிக்ஷுஹு வேஷ்டுமிச்சுஹு, அதாவது உள்ள பிரவேசம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு. தமஹாங்கிறது போன ஸ்லோகத்தில் ஸ்ரீதர சுவாமி சொன்ன மாதிரி இங்கே நரக்கம்னு சொன்னாரா, அதையே இங்கேயும் எடுத்துக்கணும். பகவானை நிந்த பண்ணத்தினால அவனுக்கு நரக்கம் சித்திக்கணும். நரகத்துக்குள் நுழைய ஆசைப்படுபவன் என்னாச்சு, சூனோஹோ பிரகலாதஸ்ய, பிள்ளையான பிரகலாதனுடைய அனுபாவத்தா, அவனுடைய ஒரு பாவத்தினால, அனுபாவம்னா எக்ஸ்பீரியன்ஸும் போ, அது ஒரு நார்மல் டிரான்ஸ்லேஷன். ஆனால் அணு 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 அப்படின்னாலே பశ్చాத்து, மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே பாவனை சித்த ஐகாகிரியங்கிற விஷயம். அந்த ஒரு பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவனை அவனுக்கு மறுபடியும் மறுபடியும் மனசுலையே இருந்ததுனால, அந்த அப்பேற்பட்ட பிள்ளையினால அத்தி அகாத்து தமஹா அப்படி அதி அகாத்து, அந்த நரகத்தை கூட தாண்டி போக முடிஞ்சது ஹிரண்யகசிபுனால. நமக்கு வந்து பேக்ரவுண்டு நிறையா இருக்குது. ஜெய விஜயாளுடைய ஒரு அவதாரமாக தான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனை சொல்கிறோம், வாஸ்தவம்தான். அதனால அவர்கள் வந்து பகவானுடைய ஒரு சாகித்யம் பெற்றவர்கள். சில சமயத்தில் நமக்கு வந்து இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கணும் இதங்கிறதுக்காக, அதனால தானே அவளுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சது, பிரகலாதனால சொர்க்கம் கிடைச்சதாங்கிறதெல்லாம் வந்து நம்ம இட் இஸ் ஆர்கியூமெண்டேட்டிவ் மோர் தென் எனி திங். இங்கே எப்படி நம்ம பர்ஸ்பெக்டிவ் பார்க்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன். பகவானை நிந்த பண்ணினா கூட பிள்ளை வந்து பிரகலாதனாக பகவத் பக்தனாக பிறந்ததுனால அவனுடைய ஒரு அனுச்சிந்தனையினால ஹிரண்யகசிப்புக்கும் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்துதா இல்லையா, பகவானை பற்றியே கண்டினியூஸாக நினைக்க ஆரம்பித்தானா இல்லையா, எப்படியாவது அந்த பகவானை நம்ம பிடிச்சி அவனை கொன்னுடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்து அந்த துவேஷ்ய பக்தி மனசில் ஏறித்து இல்லையா. அதனால் பிரகலாதஸ்ய அனுபாவத்தா அதி அகாத்து தமஸை தாண்டினார், நரக்கத்தை தாண்டினார் ஹிரண்யகசிபு. ஸோ ஹிரண்யகசிபுஷ்சாபி பகவன் நிந்தையா தமஹா விவிக்ஷுஹு அத்யகாத் சூனோஹோ பிரகலாதஸ்ய அனுபாவத்தா வீரவர்ய பிதஃப் பிருத்வியாः சமாஸ் சஞ்சீவ சாஸ்வதீஹி யஸ்ய ஈத்ருஷி அச்சுதே பக்திஹி சர்வலோகைகபர்த்தரி. சர்வலோக ஏகபர்த்தரி, ஏகனா அனுபமம்னு அர்த்தம். ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு பர்த்தா, ரக்ஷகனாக விளங்குபவன் பகவான். அந்த அச்சுதன், அச்சுதங்கிற பதமே ஒரு தனி தான். அது அந்த ருக்மிணி லெட்டர் படித்ததுலேருந்து அதில் அந்த துவயி அச்சுத ஆவிஷத்தி சித்தம் அபத்திரபம் மேம்பர், அதாவது கை நழுவ விடாமல் இருந்த இடத்துல மாறுதல் இல்லாமல் கூட்டஸ்த நித்திய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட பகவானிடத்தில் அவன்தான் சர்வலோக ஏக பர்த்தா. அந்த பகவான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஈடனை இல்லாத ஒரே ரக்ஷகன் அவன்தான். அப்பேற்பட்டவனிடத்தில் எஸ்ய ஈத்ரிஷி பக்திஹி, யாருக்கு இந்த மாதிரி ஆக்சுவலி ஹிரண்யகசிபு வந்து அந்த இடத்துல மைத்ரேயர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இங்கேருந்து ஆரம்பித்து சாதுவாதம் தானே, அப்போ அந்த ரிஷிகள் தான் சொல்கிறது இந்த ஹிரண்யகசிபு எபிசோடை பற்றியும். ரிஷிகளுக்கும் உங்களுக்கு வந்து 3 காலமும் அவளுக்கு தெரியும், அல்லது பழைய கல்பத்தில் நடந்த விஷயங்கள் அவளுக்கு தெரியும். இது முன் கல்பத்தில் நடந்திருக்கலாம். எல்லா அவதாரங்களும் அதே கல்பத்தில் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சதுர்யுகம் எந்த சதுர்யுகத்தில் நடந்ததுங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ 23வது சதுர்யுகத்தில் வந்து இப்போ ராமர்தும் 25ல் வந்து கிருஷ்ணர்து இப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, தேவி பாகவதத்தில் உண்டு. எந்தெந்த சதுர்யுகத்தில் எந்தெந்த அவதாரங்கள்னுட்டு. ஸோ இது வந்து முந்தின சதுர்யுகத்தில் நடந்ததாக இருக்கலாம். அதனுடைய ஸ்மரணை, அதனுடைய அந்த தீர்க்க தர்ஷித்துவம் இந்த ரிஷிகளுக்கு இருக்கலாம். அதனால் ரிஷிகள் வந்து சொல்லும் பொழுது சாதுவாதத்தில் சொல்கிறா. இல்லை பித்திருக்கள் இருக்குது, தேவர்கள் இருக்கா, அவர்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து இந்த ரிஷிகளை காட்டிலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அவர் த்விஜாத்தையா இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அவர்களை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அவர்கள் பார்த்த அந்த ஒரு லைஃப் ஸ்பேனை வச்சுண்டு அவர்கள் ஹிரண்யகசிபுவனுடைய எபிசோடை இங்கே சொல்கிறதாகவும் வச்சுக்கலாம். நான் மைத்ரேயர்னு இதுவாக சொல்லிட்டேன். ஸோ வீரவர்ய பிதஃப் பிருத்வியாக சமா சஞ்சீவ சாஸ்வதீஹி எஸ்ய ஈத்ருஷி அச்சுதே பக்திஹி சர்வலோகைக பர்த்தரி. இப்போ உலகத்துக்கு ஒரே ரக்ஷகனாக இருக்கக்கூடிய அச்சுதனிடத்தில் உனக்கு ஈத்ருஷி பக்திஹி இப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்கிறதுனால, ஏன்னா பிருத்துவனுடைய ஸ்பீச்சை பூரா எடுத்தோம்னா என்ன, பகவான் அந்தர்யாமி,
சகல விஷயத்திலையும் இருக்கான். இந்த நம்ம பண்ணக்கூடிய இந்த யாகத்தில் ஒவ்வொரு பொருள்லையும் பகவான் இருக்கான் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, அதுதான் அந்த பக்திங்கிறோம். இப்பேற்பட்ட பக்தி பகவானிடத்தில் உனக்கு இருக்கிறதுனால, ஹே வீரவர்ய, வீரர்களுக்கு நடுவில் சிரேஷ்டனாக இருப்பவனே, அந்த பித்ரு தேவ த்விஜாத்தையாக அவர்கள் தான் அட்ரஸ் பண்ணுறா இப்போ பிருத்துவ. பிருத்வியாக பிதா, பிரஜைகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவன். இங்கே பிருத்திவிக்கே தந்தையாக இருப்பவன் என, பிருத்திவி ஓட ஆரம்பித்தா அவள் இது செல்வங்கள் வரல, செழிப்பு அவளிடத்திலேருந்து சுரக்கல்ல, அவளை தன்வசப்படுத்தி அந்த செல்வங்களை வரவழிச்சவர். அதனால பிருத்திவிக்கு அப்பாவாக இருக்கிறதுனால தான் அவளுக்கும் பிருத்திவின்னு பேருன்னு முன்னாடி பார்த்தோம். பெண்ணாக ஆனா, ஸோ பிருத்து மகாராஜாவினுடைய பெண் என்பதனால் அவளுக்கு பிருத்திவின்னு பேர் இல்லையா. ஸோ பிருத்வியாக பிதா, ஹே பிருத்திவியினுடைய தந்தையே, துவம் சாஸ்வதீஹி சமாக சஞ்சீவ, வெகு காலம் நீ சஞ்சீவ உயிரோடு இருக்கணும், நன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. அஹோ வயம் ஹி அத்ய பவித்ர கீர்த்தே त्वयैवनाथेन मुकुन्दनाथाः य उत्तमश्लोकतमस्य विष्णोः ब्रह्मण्यदेवस्य कथां व्यनक्ति. यः त्वं नी उत्तमश्लोकस्य उत्तमश्लोकतमस्य विष्णोः ब्रह्मण्यदेवस्य कथां व्यनक्ति. विष्णुवनुடைய கதையை நீ व्यनक्ति, நீ யஹா பவான் व्यनक्तिன்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த நீ இந்த மாதிரி பகவானுடைய ஒரு கதையை வெளிப்படையாக எங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறியோ, ஸோ வியனக்தினாலே அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி ஆர் அதை பொருட்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீ வெளிப்படையாக கூறுகிறாய். அதனால் அந்த விஷ்ணு எப்படிப்பட்டவர்னா பிரம்மண்ய தேவகா, பிரம்மண்யம் பிராமணத்துவம் அப்படிங்கிறதுக்கு தேவனாக விளங்கக்கூடியவன். ஸோ பிரம்மண்ய தேவசிய, பிராமணர்களுக்கு தெய்வமாக கருதப்படுபவரும் விஷ்ணோஹோ விஷ்ணுவானவரும், உத்தம ஸ்லோக தமஸ்ய, தம பிரத்தியம் போட்டால் உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ். உத்தம ஸ்லோகனாலே ரொம்ப ஒரு பெரும் புகழை கொண்டவர். ஸ்லோக்கியதே இது ஸ்லோகா, ஸோ புகழ்னு அர்த்தம். உத்தம ஸ்லோகாங்கிறச்சு பெரும் புகழை கொண்டவர். அந்த பெரும் புகழை கொண்டவர்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதில் பெஸ்ட்டு விஷ்ணு தான். அதனால் உத்தம ஸ்லோக தமஸ்ய விஷ்ணோஹோ, மிகுந்த புகழ் கொண்டவருமான பிரம்மண்ய தேவசிய, பிராமணர்களுக்கு தெய்வமாக இருப்பவரும் விஷ்ணோஹோ விஷ்ணுவனுடைய கதாம் வியனக்தி, அந்த கதையை நீ கூறுகிறாய். அதாவது அதை இப்போ சொல்கிற இல்லையா, அதனால அப்பேற்பட்ட துவயா ஏவ ஹே பவித்ர கீர்த்தே, புண்ணியமான ஒரு புகழை கொண்டவனே. பிருத்துவனுடைய சரித்திரத்தை படித்தா நமக்கு ஒரு நன்மை, ஒரு புண்ணியமாகும். அதனால் புண்ணிய கீர்த்தியை கொண்டவனே, துவயா ஏவ உன்னாலேயே தான், வயம் அத்ய நாதேன துவயா நாதேன ஏவ, நீ எங்களுக்கு நாதனாக இருப்பதனால் நாங்கள் இப்பொழுது முகுந்தநாதாக ஸ்மஹா ஸ்ம முகுந்தநாதாக ஸ்ம துவன்னாதத்வேன தன்னாதத்வம் ஏவ முகுந்தநாதத்வே பர்யவசிதம். நீ எங்களுக்கு நாதனாக விளங்கும் பொழுது, நாதன்னுங்கிறச்சு ரக்ஷகன், நீ எங்களை பரிபாலிக்கும் பொழுது, இன் அதர் வேர்ட்ஸ் தாத்பரியம் அந்த இடத்துல என்னன்னா பகவான் தான் எங்களுக்கு நாதனா ஆயிடுறான். ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது பிருத்து மகாராஜா பகவானுடைய அவதாரம், அதனால துவயைவநாதேன முகுந்தநாதாக. ரெண்டாவது விஷ்ணு அந்தர்யாமியாக சகல பூதராசிகளில் இருக்கிற மாதிரி பிருத்து மகாராஜாவினிடத்திலையும் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால துவயைவநாதாக முகுந்தநாத், ஒன்னாலேயே தான் நாங்கள் நாத்தேன நாங்கள் முகுந்தனை நாதனாக கொண்டவர்களாக ஆகிறோம். இன்னொரு விதம் பார்த்தோம்னா, நீ இவ்வளவு தூரம் அந்த ரெண்டாவது லைனை எடுத்துக்கணும். உத்தம ஸ்லோகதமஸ்ய விஷ்ணோஹோ கதாம் வியனக்தி, நீ பகவானை அப்படி மனசில் வச்சுட்டு அவனுடைய கதையை நீ வெளியில் இப்போ சொல்கிறதுனால பிரஜைகளுக்கும் அந்த உபதேசம் மைண்டில் போகிறச்சு முகுந்தந்தான் நமக்கு நாதன்னு நமக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்துடுறதா இல்லையா. அதனால் ஒன்ன நாதனா அடைஞ்சதுனால முகுந்தனையே நாதனாக அடைந்ததாக ஆகிறது.
ரைட்டா? அப்படி அஹோ வயம் அத்ய பவித்திர கீர்த்தே त्वयैवनाथेन मुकुन्दनाथाः य उत्तमश्लोकतमस्य विष्णोः ब्रह्मण्यदेवस्य कथां व्यनक्ति न अत्यद्भुतम् इदं नाथ तवाजीव्यानुशासनं प्रजानुरागो महतां प्रकृतिः करुणात्मनाम्. हे नाथ அரசனே, இதம் தவ ஆஜீவி ஆனுசாசனம் அப்படின்னு இருக்கு. ஆஜீவ்யானுசாசனம். ஸோ ஆஜீவி அனுசாசனம்னு பிரிச்சுக்கிறார். ஸோ ஆஜீவினாம் சேவகர்களுக்கு சம்யக்கு அனுசாசனம் இல்லைன்னா ஆஜீவ்யனுசாசனம்னு வரும். இங்கே ஒரு தீர்க்கம் இருக்கிறதுனால அந்த இடத்துல இன்னொரு எடுத்துக்கணும் நம்ம. ஸோ தவ உனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரஜா அனுராகம், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆஜீவி அனுசாசனம்ங்கிறது அத்தியுதம் கிடையாது. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுற விஷயமே இல்லைப்பா. நீ இந்த மாதிரி மக்களுக்கு நன்கு ஒரு ஒரு அனுசாசனம்ங்கிறச்சு சாசனம்னாலே ஆளும் தன்மை அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்கே இல்லைன்னா சாசனம்னா அட்வைஸ் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம். நீ இந்த மாதிரி பிரஜைகளுக்கு இப்போ சத்திரயாகத்தில் நடுவில் நின்று நீ எழுந்து பிரஜைகளுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறியே, அது ஒன்றும் பெரிய அற்புதம் கிடையாது. அது ஒரு விஷயம் இல்லையா? அனுசாசனம்ங்கிற இடத்துல ஆஜீவி உன்னை அண்டி இருப்பவர்களை சம்யக்கு அனுசாசனம் அவர்களை நீ ஆளும் திறனுங்கிறது உனக்கு இருக்கே, அது ந அத்தியுதம் மீதம். இது ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா கருணாத்மனாம் மகதாம் பிரகிருதிஹி பிரஜா அனுராகா கில. கருணாத்மனாம் கருணை உள்ளம் கொண்ட மகத்துக்களினுடைய ஒரு பிரகிருதி ஒரு ஸ்வபாவம்ங்கிறது என்னன்னா பிரஜாசு அனுராகா. பிரஜைகளினிடத்துல ஒரு கருணை ஒரு ஒரு ஆசையை காமிக்கிறதுங்கிறது மகத்துக்களினுடைய ஒரு ஸ்வபாவம் ஆயிடுறதே. அதனால இது இயற்கை. இதை பெரிய ஆச்சரியமாக நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறார். நாத்தியத்புதம் அப்படின்னு அங்கே கூடியிருக்கிறவாள்லாம் பிருது மகாராஜாவை பார்த்து சொல்கிறார். ந அத்தியுதம் இதம் நாத தவாஜீவ்யானுசாசனம் பிரஜானுராகா மகதாம் பிரகிருதி கருணாத்மனம் அத்யனஸ்தமசः பாரः त्वया उपासादितः प्रभो भ्राम्यतां नष्टदृष्टीनां कर्मभिः दैव संज्ञितैः. कर्मभिः भ्राम्यतां கர்மாக்கள்னால பிராமியதாம். இந்த எய்தர் இங்கேயே சுற்றின்னு இருக்கிறது இல்லைன்னா மேலுங்குழுமா சுற்றுறது அப்படிம்போம். எய்தர் இந்த ராட்னம் மாதிரி நம்ம இந்த மெரிகோ ரவுண்டு மாதிரி இல்லைன்னா மேலுங்குழுமா அந்த இது மாதிரி ஜெயிண்ட் வீல் மாதிரி இதர். ஏன்னா மேலும் கீழும்ங்கிறச்சு இவ்வுலகத்தை தாண்டி நம்ம மேல் உலகத்துக்கு போகலாம். ஏன்னா அத்தனை புண்ணியம் பண்ணுறோம், ஸ்வர்க்கம் போகிறோம், இல்லை தபஸு பண்ணுறோம், மேலே மேலே உலகத்துக்கு போகிறோம், உபாசனை பண்ணுறோம், உபாசனா மார்க்கத்தினால பல பல உலகங்களுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுறது, அந்த பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சுடுத்துன்னா திருப்பி கீழே திருப்பி தபஸ் பண்ணி உபாசனை பண்ணி திருப்பி மேலே போகணும். அதுதான் ஒரு ப்ராசஸ் இல்லையா? இங்கேயே நம்ம பாபத்தையே பண்ணிட்டு இருந்தோம்னா இங்கேயே பலவிதமான ஜந்துக்களாக நம்ம பிறந்து அந்த பாபத்தை கழிப்பதற்காக நம்ம இந்த உலகத்தில் பலவிதமான பிறவைகள் புழுவாகி பூடாகி மரமாகி எல்லாமாக நம்ம ஒவ்வொரு ஜன்மமாக எடுத்து நம்ம பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு விதத்தில் பிராமியதாம் அப்படியே சுத்துகின்ற எங்களுக்கு நஷ்ட திருஷ்டினாம் எங்களுக்கு ஒரு அந்த ஃபோக்கஸ் இல்லை, ஒரு ஒரு எதை நோக்கி நாங்கள் போகணுங்கிற அந்த கோல் இல்லை. திருஷ்டினாலே பார்வைங்கிறோம், தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அது கர்மாக்களை செய்து தெய்வ சம்ஹிதைஹி கர்மபிஹி தெய்வ சம்ஹிதைஹி தெய்வத்தினால குறிப்பிடப்பட்ட அல்லது அந்த விதியினால நமக்கு அடையாளமிடப்பட்ட கர்மபிகி கர்மாக்களினால் நஷ்ட திருஷ்டினாம் அறிவிழந்து இல்லை பார்வையை இழந்து. இங்கே பார்வைங்கிறச்சு அந்த தொலைநோக்கு பார்வையை எடுத்துக்கணும், நாட் டிரெக்ட் இந்திரியத்தை எடுத்துக்கூடாது. அந்த ஃபோக்கஸ் கிடையாது, கோல் கிடையாது. அது இல்லாததுனால பிராமியதாம் அலைகின்ற நகா எங்களுக்கு. இப்போ பகவான் என்ன பண்ணார்? பிரபோ, ஹே பிரபோ பிருத்துவே, துவயா உன்னால் தமசஃப் பாரஹா அத்ய உபாசாதிதா பிராபிதா அடைவிக்கப்பட்டது நிஜந்தம்.
ஒன்னால் இன்னைக்கு தமசஃப் பாரஹ இருட்டினுடைய ஒரு எல்லை, இன்னொரு கரை. தமஸ்ங்கிறதுக்கு என்ன, இருட்டுங்கிறோம். அந்த இடத்துல நரக்கம்னு சொன்னார் நமக்கு, இங்கே அஜ்ஞானம்னு எடுத்துக்கலாம். அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு அர்த்தத்தை மாற்றிக்கிறோமா? ஸோ இங்கே வந்து தமசஃப் பாரகாங்கிறச்சு ஞான திருஷ்டி இல்லாததுனால இப்படியே சுத்தின்னு இருக்கிற எங்களுக்கு அந்த அஜ்ஞானத்தினுடைய இன்னொரு கரை, அதாவது ஞானத்தை அடைவித்து விட்டீர். So you have ensured that this is what is the other end அப்படிங்கிறது எங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்க. ஸோ அத்யனஹா தமசஃப் பாரஹா துவயா உபாசாதிதா, இங்கே பிராபிதகான்னே சொல்லிடுறார். அதாவது அடைவிக்கப்பட்டது அந்த இக்னரன்ஸினுடைய மறுக்கரையானது, அஜ்ஞானத்தினுடைய மறுக்கரையானது உன்னால் அடைவிக்கப்பட்டது அப்படின்னு விட்டார். தட் இஸ் நீ எங்களை அந்த கரைக்கு ஐஷன் போயிட்ட அப்படின்னே சொல்கிறார். அது ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு இது. ஆனால் உபாசாதிதகாங்கிறச்சே உபங்கிறச்சே சமீபம்னு அர்த்தம். அது கிட்டக்க கொண்டு போயிட்டோம்னா இதுதான் நுட்டு இப்படி கோடிட்டு காமிச்சுட்டா அது குருவனுடைய ஒரு இது தானே. குரு வந்து கிட்டக்க ஐஷன் போகிற வேலை தான். அந்த லாஸ்ட் பிட்டு வந்து நம்ம தான் எஃபர்ட் போடணும். ரிலே ரேஸ் மாதிரி பேட்டனை கொடுத்தாச்சு, அதுக்கு மேலே நம்ம தானே ஓடணும். அந்த பேட்டன் கொடுக்குற வரைக்கும் 4 பேர் வந்து நமக்கு உழைக்கிறா, ஒரு குரு வந்து கையை காமிக்கிறார், கோடிட்டு காமிக்கிறார். ஆனால் அந்த அந்த இதை வந்து மாட்டை வந்து தண்ணி தொட்டி பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டோம், அதுதானே எஃபர்ட் போட்டு குடிக்கணும். அந்த லாஸ்ட் லெக்கு தான் நம்மளோடது. ஸோ உபாசாதிதகாங்கிறச்சே கிட்ட நெருங்கி கொண்டு வந்து நீங்கள் இதுதான் வழின்னு காண்பிச்சு கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே எங்களுடைய எஃபர்ட். அத்யனஸ் தமசஃப் பாரஹ துவயா உபாசாதிதா பிரபோ பிராமியதாம் நஷ்டதிருஷ்டீனாம் கர்மபிஹி தெய்வ சம்ஞிதைஹி நமோ விவ்ருத். சொல்லுங்க. ஒரு கொஸ்டின். இந்த vertical going from one level to the other versus the horizontal, அது வந்து I don't understand the concept. ஒன்று வந்து it can go from one ஒரு லோகத்தில் இன்னொரு பண்ணலாம் புண்ணியம் பண்ணிட்டு, பட் ஸ்டேயிங் இன் த சேம் லோவர் லெவல் சர்க்கிளிங் அது புரியல. அது டிபெண்ட். ஏன்னா இப்போ உபாசனாலாம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உபாசனா மார்க்கத்தில் ஒரு பிரவருத்தியே இல்லை, ஆனால் ஏதோ நன்மையை பண்ணிட்டு இருக்கோம், அட் த சேம் டைம் பாபங்களும் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆத்ம மார்க்கத்திலேயோ பக்தி மார்க்கத்திலேயோ போகாமல் உங்களுக்கு வந்து இதுலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். யூ வில் ஜஸ்ட் கீப் ஆன். ஏன்னா பாபங்களை குறைக்கிறதுக்காக பலவிதமான பிறவிகளை எடுத்து அந்த பிறவிகளை தாண்டி மனுஷ ஜென்மாக்கு வரணும். மனுஷ ஜென்மா வந்த உடனே ஜென்மானாம் நரஜன்ம துர்லபம்ங்கிற மாதிரி இந்த மனுஷ ஜென்மா துர்லபம், அதில் வந்து நமக்கு இதில் பிரவர்த்திக்கணுமே. ஆத்ம ஜானத்திலையும் அத்வைத்தத்திலையும் வேதாந்தத்திலையும் ஒரு மோட்சம் வேணுங்கிற ஒரு கான்செப்டே வரணுமே முதல்ல. அது இல்லாத வரையில் திருப்பி நமக்கு வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பாப்பங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பாப்பம் பண்ணும் பொழுது வி கோ பேக் டு சம் அதர் ஜந்துவனுடைய ஒரு ஜன்மாவை எடுத்து அந்த பாப்பத்தை கழிக்கணும். நமோ விவருத்த சத்வாய புருஷாய மகீயசே யோ பிரம்ம க்ஷத்ரம் ஆவிஷ்ய பிபர்த்தி இதம் ஸ்வச்சே தேஜசா. நமோ விவருத்த சத்வாய சத்துவப்பிரதானமான மூர்த்திக்கும் புருஷாய பரம்பொருளாக இருக்கக்கூடிய மகீயசே தேஜஸோடு விளங்கக்கூடிய அவர், அந்த புருஷனுக்கு பரம்பொருளுக்கு நமஸ்காரம். யஹா எந்த பரம்பொருளானவர் பிரம்மா க்ஷத்ரம் ஆவிஷ்ய இதம் ஸ்வதேஜசா பிபர்த்தி. இதம் ஸ்வதேஜசா பிபர்த்தி ரொம்ப சுலபம். இதம் இந்த உலகத்தை, விஸ்வம் இந்த உலகத்தை ஸ்வதேஜசா தன்னுடைய மகிமையினால பிபர்த்தி பரிபாலிக்கிறார். ஸ்திதிகர்த்தாவாக இருக்கிறதுனால அவர் வந்து இந்த உலகத்துக்குள்ள தன்னுடைய தேஜஸ் அவருடைய ஒரு மகிமையினால உள்ளுக்குள்ள புகுந்து அந்தர்யாமியாக இருந்துண்டு அவர் வந்து இந்த உலகத்தை பரிபாலிக்கிறாருங்கிறது ஒன்று. அது ப்ராப்ளம் இல்லை. இந்த பிரம்ம க்ஷத்ரம் ஆவிஷ்யங்கிறது இருக்கு பாருங்கோ, அந்த இடத்துல தான் நமக்கு வந்து 2 விதமாக சொல்ற. ஈஸ்வர திருஷ்டியா விப்ராதயா பிரணமந்தி. இந்த இடத்துல பிரணமந்தின்னு நமஸ்காரம், பிருத்துவை நமஸ்காரம் செய்கிறார்னு இருக்கலாம். பிருத்து வந்து ஈஸ்வரன் வந்து அந்தர்யாமியாக இருக்கார், ஈஸ்வரனுடைய அவதாரம் பிருத்துங்கிற ஒரு திருஷ்டி கண்ணோட்டத்தில்
பிராமணர் முதலியவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் செய்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இல்லையா இத்தனை தூரம் வந்து உனக்கு இப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்குது பகவான் இடத்துல, அந்த பகவானுக்கு நமஸ்காரம், ஏன்னா அந்த பகவான் தான் இந்த உலகத்தையே தாங்குறார் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனாகவும் எடுத்துக்கலாம். ஆமாம், பிரம்ம ஆவிஷ்ய 2-3 இன்டர்பிரிட்டேஷன் இந்த இடத்துல. பிரம்ம ஆவிஷ்ய க்ஷத்ரம் இதம் பிபர்த்தி, க்ஷத்ரம் ஆவிஷ்ய பிரம்ம பிபர்த்தி, அல்லது பிரம்ம க்ஷத்ரம் ச ஆவிஷ்ய இதம் விஸ்வம் பிபர்த்தி. 3 இன்டர்பிரிட்டேஷன் இந்த 2வது லைனுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம ஆவிஷ்ய சொல்லும் பொழுது பிராமண ஜாதிம் அதிஷ்டாய, பிராமண ஜாதியில் நுழைந்து, அதாவது அதில் வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஹிம்செல்ஃப் இன் தட் அப்படின்னு சொல்லி, பிராமண ஜாதிங்கிறச்சு ஆத்ரேயர் முதலிய ரூபமாக பகவானே வந்து உருவெடுத்து பிரஜாபதிகள் ரூபமாக எடுத்து க்ஷத்ரம் க்ஷத்ரியம் பிபர்த்தி, க்ஷத்ரிய ரூபத்தை அவர் தரிக்கிறார், அதை க்ஷத்ரியர்களை காப்பாற்றுகிறார். ஸோ ஆத்ரேய முதலிய பிரஜாபதிகள் உருவத்மாக அதிஷ்டாய அந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டு பகவான் பிராமண ரூபத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு க்ஷத்ரியர்கள் முதலியவர்களை உங்களுக்கு பரிபாலிக்கிறார். க்ஷத்ரம் ச ஆவிஷ்ய 2வது இன்டர்பிரிட்டேஷன் என்ன? க்ஷத்ரியனுக்குள் நுழைந்து, இங்கே பிருத்து முதலிய ரூபத்திற்குள் நுழைந்து, ஸோ பிருத்து ரூபமாக மாறி அல்லது பிருத்து முதலிய அரசர்களுக்கு உள்ள அந்தர்யாமியாக புகுந்து பகவான் பிரம்ம பிபர்த்தி வேதத்தை ரட்சிக்கிறார். அதை முன்னாடியே பிருத்து சொன்னார். எவ்வாறு க்ஷத்ரிய குலமானது தன்னுடைய தேஜஸை வந்து அந்த பிராமண குலத்திற்கு காண்பிக்க கூடாதவாறு நம்ம நடந்துக்கணும்னு சொன்னார் பிருத்து மகாராஜா. அதாவது we should ensure that they are not hurt by our சமிருத்தி இல்லையா அப்படின்னு சொன்னவர். இங்கே பிருத்து மகாராஜா ரூபமாக பகவானே வந்து ஆவேசம் செய்து உள்ள நுழைந்து பிரம்ம பிபர்த்தி வேதத்தை ரட்சிக்கிறார். தது உபயம் ச ஆவிஷ்ய, இங்கே 2த்துக்குள்ளேயும் நுழைஞ்சு அப்படின்னா 2, அதாவது பிரம்ம அண்ட் க்ஷத்ரிய ரூபமாக நுழைந்து இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார், ரக்ஷணார்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு பிரம்ம ஆவிஷ்ய வேதத்திற்குள் நுழைந்து அல்லது பிராமண ஜாதிக்குள் நுழைந்து க்ஷத்ரியர்களுக்கு பாடம் கற்பிப்பது, வித்யை அத்தியாபனம் செய்வது, யாகத்தை செய்விப்பது, இதன் மூலியமாக க்ஷத்ரிய வர்க்கத்தை அவர் பிபர்த்தி பரிபாலிக்கிறார். இன்னொரு விதம் எடுத்துட்டோம்னா க்ஷத்ரம் ச ஆவிஷ்ய, ஒரு க்ஷத்ரிய ரூபமாக எடுத்துண்டு பிருத்து மகாராஜா முதலிய அரசர்களுக்குள் நுழைந்து பகவான் பிரம்ம பிபர்த்தி அந்த பிராமணர்களுக்கு ஒரு ஜீவிகா பிழப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கா. அவர்களுடைய ஒரு பழப்பை நடத்துறதுக்கு ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் கொடுக்கணுமோ இல்லையோ, அதை வந்து க்ஷத்ரிய ரூபத்தை எடுத்துட்டு பகவான் பிராமணர்களை பரிபாலிக்கிறார். தது உபயம் ஆவிஷ்யங்கிறச்சே இது 2ம் ஒழுங்காக இருந்துடுத்துன்னா பாக்கியெல்லாம் தானா இட் வில் ஃபால் இன் பிளேஸ். அதனால் உலகத்தை ரட்சிக்கிறார் தன்னுடைய ஒரு ஸ்திதிகர்த்தாவாக இருந்துண்டு. இந்த கான்டெக்ஸ்ட் இஸ் அகெயின், நான் திருப்பியும் சொல்கிறது அதுதான், இது 2த்துல மாத்திரம்தான் பகவான் இருக்காராங்கிறது குயுக்தியாக யோசிக்க தோணும். அப்படி கிடையாது. அந்தந்த கான்டெக்ஸ்டில் எதை பர்ஸ்பெக்டிவாக வச்சுட்டு எதை ஒரு கண்ணோட்டத்தோடு வச்சுட்டு சொல்கிறாருங்கிறத நம்ம ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி போட்டு பார்க்கணும் இல்லையா. திடீர்னு தனியாக ஒரு பசலை மாத்திரம் ஒரே ஒரு பீஸை மாத்திரம் பார்த்தோம்னா இது எங்கேயுமே ஃபிட் ஆகலையே, அதனால் இது தூக்கி போட்டுற முடியுமா என்ன? அந்த என்டையர் பிக்சர் வரும் பொழுது நமக்கு வந்து அதாவது அந்தந்த ஸ்லாட்டில் வந்து உட்கார்ற மாதிரி இது வெறும் இது மாத்திரம்னு நம்ம எடுத்துக்கூடாது. நமோ விவிருத்த சத்வாய புருஷாய மகீயசே யோ பிரம்ம க்ஷத்ரம் ஆவிஷ்ய பிபர்த்தி இதம் ஸ்வ தேஜசா. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஏகவிம்சோத்தியாயः. அடுத்தது 22வது ஸ்ரீதரசுவாமியினுடைய ஸ்லோகத்தை பார்த்துருவோம். द्वाविंशेतु परं ज्ञानं पृथवे हरिशासनात् सनत्कुमारः भगवान् उपादिशत् इति ईर्यते. द्वाविंशे இந்த 22வது அத்தியாயத்தில் சனத்குமாரர் பகவானானவர் ஹரி சாசனாத்து பகவானுடைய ஒரு ஆணையினால் பிருத்தவே பரம் ஞானம் உபாதிஷத்து
பிருத்து மகாராஜாவுக்கு வசத்தியான ஆத்ம தத்துவ ஞானத்தை உபதேசம் செய்கிறார் என்று இந்த துவாவிம்சே இது ஈரியத்தே இந்த 22வது அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. ஸோ அது द्वाविंशोऽध्यायः. मैत्रेय उवाच जनेषु प्रगृणत्सु एवं पृथुं पृथुलविक्रमं तत्र उपाजग्मुः मुनयः चत्वारः सूर्यवर्चसः. அது சூரியனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தை கொண்ட 4 வரா. அந்த 4 சனத்குமாரர்கள் வரும்பொழுது போன ஸ்கந்தத்தில் பார்த்தோம் அவளை இல்லை. இது ஹிரண்யாக்ஷன் ஜெய விஜயாளோட சம்பவத்தில் சனத்குமாரர்கள் வந்தா. அடுத்தது இப்போ என்ட்ரி. ஸோ தத்ர உபஜக்முகோ கிட்ட நெருங்கி வந்தா. எப்படின்னா ஜனேஷு பிரகிருணத்சு ஏவம் ஏவம் இவ்வாறு ஜனங்களெல்லாம் பிரகிருணத்சு கிருணத்சுனாலே போற்றுகிறது ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இங்கே பிருத்துவை இவ்வாறு நன்கு ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிருத்துல விக்ரமம் ஏராளமான ஒரு பராக்கிரமத்தை கொண்ட பிருத்துவை பிரகிருணத்சு நன்கு ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சத்சு தத்ர அங்கு சத்வாரஹா முனையஹா 4 அந்த 4 முனிவர்கள் சனத்குமாரர் சனந்தனர் இவா 4 அங்கே கிட்ட வந்தா. அவளுடைய வர்ச்சஸ் தீப்தி காந்தி எப்படி இருந்தது? சூரிய வர்ச்சசா, சூரியனை போல ஒரு காந்தியை கொண்டவர்கள். தான்ஸ்து சித்தேஸ்வரான் ராஜா வியோம்னஹ அவதரதः அர்ச்சிஷா லோகான் அபாபான் குருவத்யா சானுகः அச்சஷ்ட லக்ஷிதான். தானு சித்தேஸ்வரானு ராஜா அச்சஷ்ட, ராஜா அந்த அரசன் அந்த சித்தேஸ்வரானு சித்தர்களுக்குள் ஈஸ்வரனாக விளங்கக்கூடிய அந்த 4 சித்த புருஷால்னு எடுத்துட்டோம்னா சாக்ஷாத் பிரம்மாவனுடைய மானசபுத்திராளாக இருக்கக்கூடிய இந்த 4 தான் உங்களுக்கு ஈஸ்வரா. தே ஆர் த பெஸ்ட் அமங் த சித்தாஸ் இல்லையா. ஸோ சித்தானாம் ஈஸ்வரானு தானு சனத்குமாராதயா இதி லக்ஷிதானு. அதாவது அவளை அர்ச்சிஷா ஆகாசத்திலேருந்து இறங்கி வரா. வியோம்னஹா அவதரதா, வியோம்னஹா ஆகாசத்திலிருந்து அவதரதா இறங்குகின்றவர்களான லோகானு அபாபானு குர்வத்யா அர்ச்சிஷா லக்ஷிதானு. அவர்களை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா ஒரு காந்தியோட வரா. அந்த காந்தி எப்படின்னா உலகத்தையே அப்படியே சுத்தமாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு காந்தி. இட் வேஸ் தே டிசெண்ட். அங்கே ஒரு இமேஜின் பண்ணுறதுக்கே நல்லா தான் இருக்குது. அதில் தானு சித்தேஸ்வரானு அந்த சித்த புருஷர்களை, அந்த சித்த புருஷர்கள் எப்படி வரான்னா வியோம்னஹா அவதரதா ஆகாசத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். அது வரும் பொழுதே உலகத்தையே பாவனமாக்கிண்டு வராளாம். இதில் சிசுபாலவதத்தில் நாரதர் இறங்கும் பொழுது கிரமாத்து அமும் நாரத இத்தியபோதிம்பர் ஒரு ஒரு தேஜப் புஞ்சம் வந்ததும்பர் சயஸ்துஷாம் இத்தியவதாரித்தம். அதாவது முதல்ல கிருஷ்ணர் பார்க்குறார், நாரதர் இறங்கி வரார். ஆனால் நாரதருங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு காந்தி தான் வந்தது. அதுக்கப்புறம் ஷரீரின்னு புரிஞ்சுதான் கிட்டக்க வரும்பொழுது அதை பர்ஸ்பெக்டிவை காமிக்கிறார். அதுக்கப்புறம் விபுர் விபத்தாவயவம் புமானு, அதுக்கப்புறம் மனுஷன்னு புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் கிரமாத்தமும் நாரத இத்தியபோதி, இதுதான் நாரதர்னு புரிஞ்சுட்டாராம். இங்கே அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணார் பிருத்துனா 4 வியோம்னஹா அவதரதா ஆகாசத்திலேருந்து அப்படியே இறங்கறச்சேயே அவளுக்கு ஒரு காந்தி இருந்தது. அந்த காந்தி எப்படின்னா உலகத்தையே அபாபான் குர்வத்யா அர்ச்சிஷா. இந்த குருவத்யா அர்ச்சிஷா இந்த கிளாஸ் உங்களுக்கு அர்ச்சிஸுக்கு அட்ஜெக்டிவ். அது அவர்களுடைய காந்தி எப்படி இருக்குன்னா லோகானு உலகங்களை, உலகம் இஸ் ஈக்குவல் டு அதில் இருக்கக்கூடிய பூதராசிகள், இந்த உலகங்களில் இருக்கக்கூடிய பூதராசிகளை அபாபான் குர்வத்யா பாபம் இல்லாதவர்களாக செய்து கொண்டிருக்கும் அர்ச்சிஷா. அந்த ஒரு காந்தியனால தேவர் ஐடென்டிஃபைட் லக்ஷிதான். என்னன்னு சனகாதயா ஈதி ஞாபிதான். ஓ இதுதான் சனகாதையர் என அவளுடைய காந்தியே அப்படியே நம்மளை எப்படி ஒரு பியூரிஃபை ஆக்கிண்டே வருது பார். அப்படிங்கிறத வச்சுண்டு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவர்களை அந்த சித்தேஸ்வரானு இப்போ சனத்குமாராதய அவர்களை ராஜா சானுகா ராஜா தன்னோட பரிவாரங்களுடன் கூடின அரசன் அச்சஷ்ட பார்த்தான். அச்சஷ்ட அபஷ்யத்து
தான்ஸ்து சித்தேஸ்வரான் ராஜா வியோம்னः அவதரதः அர்ச்சிஷா லோகான் அபாபான் குர்வத்யா சானுகः அச்சஷ்ட லக்ஷிதான் தத்தர்ஷன உத்கதான் பிராணான். பார்த்த மாத்திரத்தில் அப்படியே அந்த பிராணன் முன்னாடி போயிடுத்தான் அவளை ஆயுஷன் வரத்துக்காக. இவர் உடனே அதுக்கப்புறம் எழுந்தாராம். அதாவது மனசா முதல்ல வரவேற்கிறது, மனசு ஓடி போயிடும் முன்னாடி, பிராணன் ஓடி போயிடுத்துங்கிறார் இங்கே. தத்தர்ஷன உத்கதான் பிராணான்னு அதை திருப்பி ஆயுஷன் வரணுமோ இல்லையோ இந்த சரீரத்துக்குள்ள. பிரத்யாதித்சுஹு இவ உத்திதா ச சதஸ்ய அனுகஹ வைன்யஹ இந்திரியேஷஹ குணானு இவ. இங்கே பிருது மகாராஜா சனத்குமாரர்கள் வந்தான்னு உடனே டகால்னு எழுந்தார். எழுந்ததுக்கு இங்கே ஒரு உத்பிரேக்ஷ ஒன்று. அதாவது எது போலன்னா தர்ஷன தத்தர்ஷன தத்துங்கிறச்சே தேஷாம் அந்த சனத்குமாரர்களை பார்ப்பதற்காக உத்கதானு வெளிக்கிளம்பின பிராணான் அந்த பிராணன்களை பிரதி ஆதித்சுகு பிரத்யாப்தும் இச்சுகு. ஸோ அதை மறுபடியும் அடைவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு பிராணன் உடலை விட்டு வெளியில் போயிடுத்து அது திருப்பி பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக போய் ஓடினாராம். எழுந்து நின்னார் போல். அதுக்கு அயம் பாவகான்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் கொடுக்குறார். மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. ஊர்த்வம் பிராணாஹி உத்கிராமந்தி யூனஹா ஸ்திரவிரே ஆயதி சதி. ஸ்தவிரே ஆயதி சதி, ஒரு விருத்தன் வரும்பொழுது யூனன் ஒரு இள வயசு இருக்கிறவன், அவனுடைய பிராணாக ஊர்த்வம் உத்கிராமந்தி, அவனுடைய பிராணன்கள் முன்பு செல்ல வேண்டும். எதனால்னா பிரத்யுத்தான அபிவாதாபியாம் புனகா தான் பிரதிபத்தியதே. ஒரு வயசானவர் வந்த உடனே அந்த பிராணன் இப்போ ஒரு திடுக்கிட்டு மேலே போகும் இல்லையோ, அதுக்காக இப்போ ஒரு பரபரப்பு, ஒரு அஜிடேஷன், ஒரு இது இருக்கும்ல மனசில், ஒரு ஆவல், அதனால பிராணன் என்னவோ மேலே இட் இஸ் ஆஸ் இஃப் இட் ஹஸ் கம் அவுட். அப்படி வரக்கூடிய அந்த பிராணன் மறுபடியும் வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா எழுந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளை எதிர்நோக்கி செல்வது, பிரதி உத்தானம், அவளை எதிர்நோக்கி செல்வது, அபிவாதனம், இதெல்லாம் செய்யறதுனால அந்த பிராணம் திருப்பி வந்துடுறது. ஜஸ்ட் ஆஸ் அ வே ஆஃப் டெஸ்டிங் ப்ராபப்ளி. அந்த வயசான வரும் பொழுதோ நம்ம நம்மளுடைய வினயத்தை காமிக்கிறோமா இல்லையா இல்லையா. அபிவாதன சீலசிய நித்தியம் விருத்தோபசேவினா சத்வாரி தஸ்ய வர்த்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம் இருக்கு. நித்தியம் விருத்த உபசேவினகான் இருக்கு. சத்வாரி தஸ்ய வர்த்தந்தே, அவனுக்கு 4 விஷயங்கள் தினம் வளர்றதா ஆயுஸ். அதுதான் உத்கிராமந்தி பிராணாகான்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு இந்த மனுஸ்மிருதி தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அதை யோசிச்சிருப்பேன். நீதி சந்திரிகாலாம் எடுக்கிறச்சு இது தெரியல. ஆயுஹு வித்யா யசஹா பலம்னு இருக்குது. ஆயுர்வித்யா ஆயுன்னு லைஃப் இஸ் லைஃப் லாங். அது ஒன்று மனுஷாளுடைய ஒரு நல்லாசிகள் நமக்கு இருந்தாலே நம்ம புத்தியும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நமக்கும் ஒரு நல்ல இட் இஸ் ஜஸ்ட் பாசிட்டிவிட்டி தானே. அதனால நம்மளுடைய ஆயுஸும் நீண்ட ஆயுள் இருக்கும், நமக்கு இதெல்லாம் வளரும். தத்தர்ஷன உத்கதான் பிராணான்னு அவர்களை போய் பார்த்து முதல்ல வயசானவன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு எழுந்துக்கும். அது போய் நமஸ்காரம் பண்ணோன்னு நமக்கு தோணும். அந்த இதில் இப்போ ஊறி இருந்தோம்னா நமக்கு. ஸோ தத்தர்ஷன உத்கதான் பிராணான் பிரத்யாதித்சுஹு இவ உத்திதா. அதை எடுக்கணும்னு நினச்சார் போல் எழுந்தான். யார் எழுந்தா? வைன்யகா, பிருது மகாராஜா, வேணனுடைய பிள்ளையான. இந்த இடத்துல போடுறதே சூப்பர். வேணன் அந்த மாதிரி பண்ணல, ஆனால் வேணனுடைய பிள்ளை பிருத்து பண்ணுறான் பாருங்கோ, அதுதான் டிஃபரன்ஸு. ஸோ வைன்யகா வேணனுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் எழுந்து எதிர்நோக்கி சனத்குமாரர்களை வரவேற்கிறான். சதஸ்ய அனுகதா, சதஸில் இருப்பவர்களுடன் கூட அனுகதா அவர்களால் பின்தொடரப்பட்டவனான அவன். இந்திரியேஷா குணான் இவ இருக்கட்டும். இது வியாக்கியானத்தை பார்த்துட்டு அந்த அடுத்த செக்ஷனுக்கு போகிறேன். ஏன்னா அது இன்னொரு ஒரு உபமா கொடுக்குறார். பிராணாக தாவது தத் தேஜசா ஆக்ஷிப்தாக தான் பிரதி உத்கச்சந்தி. தத்தேஜசாங்கிறச்சே சனத்குமாரர்களுடைய தேஜஸ்னால ஆக்ஷிப்தாக இழுக்கப்பட்டவர்களாக இந்த பிராணன் என்ன ஆறுதுன்னா தான் பிரதி உத்கச்சதி, அந்த சனத்குமாரர்களை நோக்கி அந்த பிராணன் போகிறதான் மூச்சு காத்து. அதா ஸ்வயம் அனுகச்சதா பிராணஹானிஹி சியாத்து.
இப்போ அதுவே போயிடுத்துன்னா அப்படியே தென் பிராணஹானி, அது வந்து ஆயுஷ வர்த்தனம் பண்ணாது, நமக்கு ஆயுள் விருத்தி ஏற்படாதுங்கிறதுனால பயாத்து இவ சசம்பிரமம் பிரத்யுத்கமம் சகார. அது பயம், ஒரு ஒரு இப்போ பெரியோர்களை வணங்கலைன்னா நமக்கு வந்து ஆயுஷ் குறைவு, பாபம் உண்டாகும் அப்படிங்கிற பயத்தினால திருப்பி போறானா, அவளை எதிர்நோக்கி அழைக்கிறாங்கிற. சக சதஸ்யைஹி அனுகைஹி ச வர்த்தமானஹா பிருத்துஹு. சதஸில் இருக்கிறவர்களும் அனுகஹா பரிவாரங்களுடன் கூட பிருத்து மகாராஜா போறார். இந்திரியேஷா குணானிவங்கிற, குணங்களை நோக்கி எவ்வாறு ஜீவன் போகுமோ அப்படின்னு இன்னொரு ஒரு உபமா. என்ன, இந்திரியேஷா இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கும் அந்த ஜீவன் குணான் கந்தாதீன் பிரதி யதா உத்கச்சதி இது ஔத்சுக்கியே திருஷ்டாந்தா. அதாவது ஆவல் அப்படிங்கிறதுக்காக எப்படி ஒரு ஒரு ஆவலை காமிச்சு நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நோக்கி இந்த ஜீவாத்மா போகுமோ, அதில் அட்டாச் ஆகி போகுமோ, அதுபோல இங்கே பிருது மகாராஜா சனத்குமாரர்களை நோக்கி போனார்னு இருக்கு. இது வேதாந்த பிரக்ரியாவில் பார்த்தோம்னா எப்படி விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லும் பொழுது ஆத்மா மனசா சம்யுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த மனசுனால இந்த ஆத்மாவானது மனோரூபமாக கண் வழியாக வந்து அந்த விஷயாகாரமாக மாறி அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இந்த விஷயம் பிரதிபலிக்கும் பொழுது நமக்கு அந்த விஷயத்தினுடைய ஞானம் ஏற்படுறது. அதுதான் பிரக்ரியை. இங்கே இந்திரியேஷா ஜீவனானது எவ்வாறு அந்தந்த விஷயங்களை நோக்கி சென்று அதை வரவேற்கிறதோ தனக்குள் ஆக்கிக்கிறதோ அதுபோல இங்கே பிருது மகாராஜா போய் சனத்குமாரர்களை வரவேற்றார், அவர்களை எதிர்நோக்கி கிளம்பினார். சரியா? தத்தர்ஷன உத்கதான் பிராணான் பிரத்யாதித்சுஹு இவ உத்திதः ச சதஸ்ய அனுகः வைன்யः இந்திரியேஷः குணான் இவ கௌரவாத் யந்திரிதः சப்யः பிரஸ்ரய ஆனத கந்தரः விதிவத் பூஜையாஞ்சக்ரே கிரஹீத அத்தியர்ஹண ஆசனான். கௌரவாத்து அவர்களிடத்துல ஒரு கௌரவத்தினால ஒரு மேன்மையினால பகுமானத்தினால யந்திரிதா வசீகிருதா ஒரு காயத்தை பிடிச்சி இழுக்கப்பட்டவன் போல் இருந்தான் பிருது மகாராஜா. ஸோ யந்திரிதா சஹா சங்குச்சித காயிக வாச்சிக விற்த்திங்கிற. யந்திரிதான்னா அப்படியே அவனுடைய இத்தனை நேரம் பேசின பேச்செல்லாம் அடங்கிடுத்து, காயம் சரீரமும் அடங்கி அப்படியே ஒரு கட்டுப்பட்டவன் போல், அவர்களுக்கு பகுமானத்தினால அப்படியே கட்டுப்பட்டவன் போல். சப்யகா ஒரு சபை மரியாதை தெரிந்தவனான அந்த பிருத்து பிரஸ்ரய ஆனத கந்தரஹா, பிரஸ்ரய வினயத்தினால, ஆனத தலைவணங்கின கந்தரஹா தலையை கொண்டவன், வணங்கின தலையை கொண்டவனான, கம்ன கழுத்து கம்ன தலை, தரஹான கழுத்து, ஸோ ஆனத கந்தரஹான வணங்கிய கழுத்தை உடையவன் எடுத்துக்கணும். ஸோ அப்படி ஒரு பிரஸ்ரய வினயத்தினால வணங்கின ஒரு கழுத்தை கொண்டவன். விதிவத்து விதிமுறைப்படி கிரஹீத அத்தியர்ஹண ஆசனானு. அத்தியர்ஹணம்ங்கிறது அர்க்யம், ஆசனம். ஸோ கிரஹீதம் அத்தியர்ஹணம் அர்க்யம், அர்க்யமும் ஆசனங்களையும் விதிவத் எடுத்துக்கொண்டு விதிவத்து விதிமுறைப்படி அவளுக்கு பூஜையை செய்தான். அதிதி இல்லையா, அதனால மேலும் சனத்குமாரர்கள் கேட்கவே வேண்டாம், அதனால ஒரு பகுமானத்தினால அவர்களுக்கு பூஜையை செய்தான். கௌரவாத் யந்திரித சப்யா பிரஸ்ரயானத கந்தரஹ விதிவத் பூஜையாஞ்சக்ரே கிரஹீத அத்தியர்ஹண ஆசனான். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. கேட்டமா? சூப்பர். சரி, ரொம்ப 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 நல்லா இருக்கு. தேங்க்யூ, நமஸ்காரம். ஓகே.